இந்தியா அமெரிக்கா புதிய பொருளாதார ஒப்பந்தம். இந்த செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலியமா இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்ன வரி சலுகை கிடைக்கப்பட்டிருக்குது, இந்தியா அமெரிக்கா பொருளாதார ஒப்பந்தம் என்னென்ன அப்படின்றத முழுசா நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே. இந்தியா அமெரிக்கா பொருளாதார ஒப்பந்தம் உலக நாடுகள் முழுக்க இன்று அதைதான் கவனிச்சுட்டு வருது. இந்த புதிய பொருளாதார ஒப்பந்தம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. என்ன அந்த பொருளாதார ஒப்பந்தம் அப்படின்றதான் நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், டொனால்டு ட்ரம்ப் 2வது முறை அமெரிக்காவுடைய அதிபரா பதவியேற்ற காலம் முதலே தினம் தினம் அவருடைய பேச்சுக்கள் உலக அளவில் பெரிய சர்ச்சைகளையும் மாற்றங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி வந்துச்சு. அமெரிக்கா இந்தியா மிகப்பெரிய நட்பு நாடா இருந்த ஒரு தருணத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது கொண்டு வந்த பெரிய வரி சுமைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நட்புறவையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதாவது நட்பு நாடாக இருந்த அமெரிக்கா எதிரி நாடு போல் ஒரு தோற்றத்தை டொனால்டு ட்ரம்ப் உருவாக்குனார். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. முதலாவதா அமெரிக்கா சொன்ன ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரஷ்யா அந்த உக்ரைன் வார், இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல இந்தியா ரஷ்யாவில அதிகமா அங்க இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்களை இறக்குமதி பண்றதுனால பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அதிக அளவுல பொருளாதாரம் சென்றடையுது. இதன் மூலியமா உக்ரைன்ல ரஷ்யா பொதுமக்கள் மீது மிக ருத்ரமான அந்த தாக்குதல்களில் ஈடுபட்டு வராங்க. போர் முடிவுக்கு வரல. அதனால இந்தியா உடனடியா நீங்க அந்த எண்ணெய் வாங்குறத கைவிடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இதற்கு இந்தியா மோடி அரசு பாத்தீங்கன்னா பகிரங்கமா இதை ஏற்க மறுக்குது. ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாம ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க இந்திய அரசு அமெரிக்காவுக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிந்த விவரங்கள்ல இது போன்ற அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு ரிப்ளைவை கொடுத்ததா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நிலைமையில அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா ஒரு அறிவிக்கை விடுறாங்க. நாங்க மட்டும் ரஷ்யாவிட்ட இருந்து என்ன வாங்கல, சீனா வாங்குது. அது மட்டும் இல்ல, சீனா நாட்டுக்கு அமெரிக்கா வரி கம்மியா தான் இருக்குது, நீங்க எனக்கு வரி சுமை அதிகரிக்கிறதா சொல்றீங்க. சீனா ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்காவே பல்வேறு பொருட்களை நேரடியா வர்த்தகம் செஞ்சு இறக்குமதி பண்றதா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இது டொனால்டு ட்ரம்போட அந்த கவர்மெண்ட்டுக்கு, அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு ஏற்கனவே 25% வரி இருந்தது. அந்த முதல் ரஷ்யா அந்த கைவிடணும்னு சொல்லி ஒப்பந்தம். இந்த அறிக்கைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்திய பொருட்களுக்கு மீதான வரியை 50% உயர்த்திடுறாரு. இது பெரிய தலைவலியா உருவெடுத்துச்சு. பாத்தீங்கன்னா அதே மாதிரி அங்க வேலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட இந்தியாவில பல லட்சம் பேர் அமெரிக்காவில போய் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி இந்தியாவில இருந்து வரக்கூடிய அந்த இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து வேலைக்கு நீங்க அழைச்சிட்டு வர இந்த SB1 விசாவுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பல லட்சம் டாலரை நீங்க முன்கூட்டியே பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்தாரு. அதே போல SB1 விசா பெற்று இந்தியாவுக்கு வருவாங்க திரும்ப போறதுக்கும் கூட பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்போட நடவடிக்கை பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி வந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, அதே சமயம் அமெரிக்காவை நம்ம தான் முன்னிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு அந்த கிரீன்லாந்து எனக்கு வேணும். அதாவது கடல் வழி போக்குவரத்துக்கு இன்னைக்கு உலக அளவுல ஒரு பெரிய முக்கிய பகுதியா இந்த கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து பகுதிகள் நிலவுது. அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல்கள், அந்த புதிய கடல் வழித்தடத்தின் மூலியமா தான் எதிர்வரும் காலங்கள்ல மிகப்பெரிய அந்த உலகளாவிய வர்த்தகங்கள் நடைபெற போகுது அந்த ஷிப்பிங் மூலியமா. அதை குறி வச்சு ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. இதற்கிடையே வெனிசுலா நாட்டின் மீது அங்க அதிக அளவிலான போதைப் பொருட்கள் உலகம் முழுவதும் போறதாகவும், குறிப்பா அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களுடைய அந்த அங்கிருந்துதான் போதைப் பொருட்களே அமெரிக்காவுக்கு வருதுன்ற மாதிரி ஏற்கனவே 2-3 கப்பல்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அந்த நிலைமையில நேரடியா இன்னைக்கு அந்த வெனிசுலா நாட்டினுடைய அதிபரை போய் அங்கேயே போயிட்டு ராணுவத்தினர், அமெரிக்காவுடைய ராணுவத்தினர் அவங்களுக்கு கணக்கு தெரியாம அவரை கைது செய்து அழைச்சு வந்துட்டாங்க. இது உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியா தான் பார்க்கப்பட்டுச்சு. உலக அளவில் இன்னைக்கு வெனிசுலாவில தான் எண்ணெய் வளம் மிக அதிகமா 33% சொல்றாங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் வளங்களை கைப்பற்றுன்ற அந்த எண்ணத்துல அமெரிக்கா இன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு வெனிசுலாவில அவங்களுடைய ஒரு ஆட்சியை அங்க அமைக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு அதை சக்சஸா பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப ஈரான்ல இதே போன்ற எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாட்டான ஈரான்லயும் பாத்தீங்கன்னா அங்க உள்நாட்டு கலவரத்தை வெடிக்க வச்சு அங்க அரசுக்கு எதிரான ஒரு செயல்கள்ல அமெரிக்கா ஈடுபடுறதா அந்த நாட்டு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவோ அங்க பொருளாதாரம்
தேக்கம் அடைஞ்சிருக்கு. மக்கள் வந்து எழுச்சியா போராடிட்டு இருக்காங்க. அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்கள தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை எனக்கு வேணும், கனடா நாடையும் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது பெரிய ஒரு தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்திட்டு வந்ததுன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார வலிமையை நிலைநிறுத்துவதற்கான அந்த ட்ரம்போட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா உலக அளவில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, பல்வேறு தலைவலியை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். இதற்கு எதிராக முந்தைய காலகட்டங்களில் இல்லாத அளவுக்கு மற்ற நாடுகளும் எதிர்வினையா செயல்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கல. குறிப்பா வந்து சீனா, ரஷ்யா, இந்தியா சீனாவுக்கும் ஒரு நிலையான வந்து என்ன சொல்றது வர்த்தகம் இல்லாத நிலைமையில நேரடியா சீனாவுக்கே போயிட்டு சீன அதிபரோட நம்ம வர்த்தகம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டது. அதே போல ரஷ்யாவுடனான அந்த பேச்சுவார்த்தை, அப்புறம் அந்த டாலர் அதாவது அமெரிக்காவுடைய அந்த டாலர் மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு குடைச்சலா தான் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா அதை எதிர்பார்க்காது. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏன்னா அமெரிக்கா நினைச்சதுன்னா வரி விதிப்பு அதிகரிக்கும் பட்சத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம 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 கூட வர்த்தகத்துக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட ட்ரம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு என்ன சொல்றது பொருளாதாரம் வந்து வீழக்கூடிய ஒரு நாடு அப்படின்லாம் கூட விமர்சிச்சிருந்தாரு. இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் கூட அண்மையில இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்ப நம்ம குடியரசு தின விழா கூட அவங்க வந்து சென்றப்ப பாத்தீங்கன்னா அண்மையில வந்து அவங்க கூட ஐரோப்பிய நாடுகளுக்கும் நம்மளுக்குமான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் மூலியமா மிக வரி வந்து இரு நாடுகளுமே வந்து கணிசமா குறைக்கப்பட்டதுனால இங்க இருந்து போகக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப மலிவா அங்கிருந்து வரக்கூடிய குறிப்பா வாகனங்கள், கார்கள், அந்த உதிரி பாகங்கள், அதே போல வந்து அங்க கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப மலிவா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ஐரோப்பா கண்ட்ரிஸ் கூட ரொம்ப ஒரு இணக்கமான ரொம்ப சுலபமான ஒரு வரியை வந்து இரு நாடுகளும் பரஸ்பரமா விதிச்சிருந்தது. இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவுடைய புதிய ஒப்பந்தம் வந்து கையாளப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நடவடிக்கைகள் மூலியமா அந்த நட்பு நாடை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சப்போ, அல்லது வந்து சீனா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகள் நம்ம இந்தியாலாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவுடைய அந்த டாலர் மதிப்பீடு செய்யறது அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இறங்கி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சுதாரிச்சு கொண்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா இப்ப நேற்று இந்த புதிய அந்த பொருளாதார ஒப்பந்தமானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமா வந்து நேற்று வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அதாவது இந்தியாவுடனான வர்த்தகத்துல தொடர்ந்து ஈடுபடுறதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். மோடி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலா எனக்கு அன்பானவர், பழகக்கூடியவருக்கு அன்பானவர், மிகவும் நெருக்கமானவர். அந்த நிலையில இன்னைக்கு இந்த பொருளாதார ஒப்பந்தம் மூலியமா அவர் கூட தொடர்ந்து பயணம் பண்றதுல வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்தியா மீது இருந்த 50% வரி வந்து குறைக்கப்பட்டு 18% வரியாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்தியா அமெரிக்காவுடைய இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான பொருளாதார வலிமையை வந்து உருவாக்கும், இந்தியாவுக்கு வந்து ஒரு பொருளாதார உயர்வை அளிக்கும் அப்படின்ற வகையில தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது மோடியும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையில பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து 140 கோடி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், இந்த உறவை மேம்படுத்துகிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் பண்றேன் அப்படின்னு சொல்லி மோடியும் வந்து ஒரு அறிக்கையை வந்து அறிவிச்சிருந்தாரு. இதன் மூலியமா பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா குறிப்பா பார்மசி தொழில்கள், ஐடி நிறுவன சேவைகள், அதே போல போக்குவரத்து, வாகன உற்பத்தி, உதிரி பாகங்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், துணி மற்றும் ஆடை ஏற்றுமதி, இந்த தொழில்கள்லாம் நல்ல வலிமையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு நிலையான ஒரு ஏற்றுமதி வாய்ப்பும், அங்க மற்ற நிறுவனங்களுக்கு போட்டி போட்டு வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு நேரடியா ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இதுல பார்க்கப்படுது. அப்படிதான் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்குது. ஏன்னா இந்தியாவில இருந்து போகக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா 50% வரி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப இந்த பொருட்கள்லாம் நேரடியா குறைந்த அளவுல வந்து அங்க இறக்குமதி செய்ய போகக்கூடிய நிலைமையில அங்க வந்து நிச்சயமா மற்ற நிறுவனங்களுக்கு போட்டியா இந்தியாவும் வந்து அங்க வர்த்தகத்துல ஈடுபடும். அதே போல இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பில்லியன் டாலர் அளவுக்கான அந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சதா சொல்றாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 500 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவும் அமெரிக்காவிடம் இருந்து பொருட்களை வாங்கறதுக்கான
அந்த பொருளாதார ஒப்பந்தமும் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது அமெரிக்காவுக்கும், ஏன்னா அமெரிக்காவும் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அந்த முடிவுல உறுதியா இருக்கிறதுனால அந்த ஒப்பந்தமும் கையாளப்பட்டிருக்குது. இது இப்ப இந்த புதிய பொருளாதார ஒப்பந்தம் இந்தியா மீதான ஒரு நிலையான ஒரு வலுவான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியாவுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது. இந்த அமெரிக்கா ஒப்பந்தம், இந்தியா